சந்நிதான பயணம் வந்தேன், வேளாங்கண்ணி தாயுந்தன் வதனம் கண்டேன். தாயே உன் சந்நிதான பயணம் வந்தேன், வேளாங்கண்ணி தாயுந்தன் வதனம் கண்டேன். புது ஜீவன் என்னுள்ளே ஊரும், புது ஜீவன் என்னுள்ளே ஊரும். இனி புது வாழ்வு புது விடியல் சேரும், இனி புது வாழ்வு புது விடியல் சேரும். தாயே உன் சந்நிதான பயணம் வந்தேன், வேளாங்கண்ணி தாயுந்தன் வதனம் கண்டேன். தாயே உன் சந்நிதான பயணம் வந்தேன், வேளாங்கண்ணி தாயுந்தன் வதனம் கண்டேன். அடித்தளமாமுமதாலயம் இறையன்பு களவையாலே உருவானதோ. பாப பாப பப மபதபம மாம மாம மம கம பமக கவபத பாமகரி கம பமகரி சரி கம பதப. புவியெல்லாம் துயில் கொள்ளும் சரணாலயம், தவிப்போர்க்கு மருந்தாகி அரணானதோ. உமதெல்லாம் என் சொந்த உயிலாகுவே, உமதெல்லாம் என் சொந்த உயிலாகுமே. இனி என் இதயம் இசைப்பாடும் உயிலாகுமே. தாயே உன் சந்நிதான பயணம் வந்தேன், வேளாங்கண்ணி தாயுந்தன் வதனம் கண்டேன். தாயே உன் சந்நிதானம் பயணம் வந்தேன், வேளாங்கண்ணி தாயுந்தன். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி, பொதுக்காலம் 22ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 15 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கற்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும், விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மணமகன் பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது நோன்பு இருப்பார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 33 39 வரை. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகின்றார்கள். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள்.
இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்கச் செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர்கள் எவரும் புதியதை விரும்ப மாட்டார்கள், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இந்திய ஆன்மீக மரபில் மிகவும் மேலான உயர்வான கொடைகளாக கீழ்கண்ட 3 கொடைகள் கருதப்படுகின்றன. முதலாவது மானுட பிறப்பு, இரண்டாவது உண்மைக்கான தேடல், மூன்றாவது உண்மையின் பாதையில் நம்மை வழிநடத்த ஒரு வழிகாட்டி, அதாவது ஒரு குரு. இம்மூன்று கொடைகளும் கிட்டிய மனிதர் வாழ்வின் உயர்நிலையை அடைந்தவர் ஆவார் என்று சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு கொடையாக எடுத்து இன்றைய வாசகங்களோடு இணைந்து நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக மானுட பிறப்பு. 3 கொடைகளில் முதலாவது கொடை மனிதர்களாக பிறந்த நாம் அனைவருக்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற ஔவையாரின் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மானிட வாழ்வு மிகப்பெரிய கொடை என்கிற உண்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றன. கொடையாக கொடுக்கப்பட்ட இந்த மானிட பிறப்பை மகிழ்ச்சியான ஒன்றாகவும் நிறைவான ஒன்றாகவும் மாற்றிக்கொள்கிறோமா இல்லையா என்பது இரண்டாவது கொடையை பொறுத்தது, அதாவது உண்மைக்கான தேடலை பொறுத்தது. இரண்டாவது கொடை உண்மைக்கான தேடல். உண்மைக்கான தேடல் என்பது நமது உண்மை நிலையை அறிவதற்கான தேடலே அன்றி வேறில்லை. முதல் வாசகத்தில் புனித பவுல் இயேசுவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, தமது முழு நிறைவும் அவரில் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவில் மட்டுமல்ல, மனிதராக பிறந்த ஒவ்வொரு நபரிலும் கடவுளின் முழு நிறைவு குடிகொண்டுள்ளது. இதை இயேசு முழுமையாக உணர்ந்தார், அவ்வளவுதான். தனது சாயலில் நம்மை படைத்ததன் மூலமும் தனது ஆவியை நம் உள்ளத்தில் தங்கியிருக்கச் செய்வதன் மூலமும் கடவுள் தனது முழு நிறைவை நமக்கு அருளியுள்ளார். இந்த முழு நிறைவை உணர்வதற்காக நாம் மேற்கொள்ளும் முயற்சியே உண்மைக்கான தேடல் என்பது. இன்று நம் வாழ்வு குறைவுபட்ட ஒன்றாகவும் நிறைவற்ற ஒன்றாகவும் இருப்பதாக நாம் உணர்வதற்கான அடிப்படை காரணம் நம்மில் குடிகொண்டிருக்கிற முழு நிறைவை பற்றிய விழிப்புணர்வு நம்மிடம் இல்லாதிருப்பதே. ஒருவேளை இந்த விழிப்புணர்வு இருந்தால் கூட அது வெறுமனே அறிவுபூர்வமானதாக மட்டும் இருந்து அனுபவபூர்வமான ஒன்றாக மாறாமல் இருப்பதே. நாம் மேற்கொள்ளும் பக்தி முயற்சிகள் மற்றும் ஆன்மீக செயல்பாடுகளின் நோக்கம் முழு நிறைவை கண்டுகொள்வதற்கான உண்மையின் பாதையில் நம்மை நிலைநிறுத்துவதே அன்றி வேறில்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பக்தி முயற்சிகளை சரியான மனநிலையோடு நாம் அணுகாதன் காரணமாக உண்மைக்கான தேடலை நாம் வளர்த்து எடுப்பதில்லை. இன்றைய நற்செய்தியில் நோன்பு இருப்பதன் மட்டில் பரிசேயர்கள் கொண்டிருந்த தவறான மனநிலையை இயேசு சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். நோன்பு இருப்பதன் நோக்கம் கடவுளை கண்டுணரும் பொருட்டு நம்மை தயாரிப்பதே. எனினும் கடவுளின் மகனான இயேசு கிறிஸ்துவே தங்களுக்கு முன்பாக இருந்த போதிலும் பரிசேயர்களால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம், பரிசேயர்கள் நோன்பு இருத்தலை ஒரு கட்டளையாகத்தான் பார்த்தார்களே ஒழிய அதன் நோக்கம் என்ன என்பதை மறந்துவிட்டார்கள். இவ்வுண்மையையே இயேசு மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்கச் செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்ற வார்த்தைகள் வழியே எடுத்துரைத்தார். அதாவது
நோன்பு உட்பட அனைத்து பக்தி முயற்சிகளின் நோக்கம் கடவுளை கண்டுகொள்ளுவது. அந்த கடவுளே உடனிருக்கின்ற பொழுது நோன்பு எதற்காக? கடவுளை பற்றிய உணர்வு இல்லாத காலத்தில் நோன்பு இருந்து அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இயேசு இங்கு தருகின்றார். மூன்றாவது கொடை வழிநடத்தும் குரு. இன்று நம்மில் பலர் நமது பக்தி முயற்சிகளை நம்மை பற்றிய உண்மையை கண்டுகொள்வதற்கான தேடலின் பாதையில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது கண்கூடு. எனினும் உண்மைக்கான தேடல் நம்மிடம் வந்துவிட்டது என்றால் மூன்றாவது கொடை, அதாவது நம்மை உண்மையின் பாதையில் வழிநடத்த ஒரு குரு நமக்காக காத்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். அந்த குரு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. முதல் வாசகத்தில் புனித பவுல் இயேசுவை பற்றி சொல்லும் அத்தனை வார்த்தைகளும், அதாவது கண்ணுக்கு புலப்படாத கடவுளின் சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு, அனைத்திற்கும் முந்தியவர் அவரே, தம் வழியாக அனைத்தையும் ஒப்புரவாக்குகின்றார் ஆகிய தன்மைகள் அனைத்தும் குருவின் தன்மைகளாக, குருவின் கடமைகளாக இந்திய மரபில் சுட்டிக்காட்டப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மைக்கான தேடலை ஆழமாக்கிக் கொள்வதன் மூலம் எம் வாழ்வை உயர்வான ஒன்றாக ஆக்கிக்கொள்ள எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். உன்னை எண்ணி பாடும் பாடல், உன்னை தினம் காணும் தேடல். உன்னை எண்ணி பாடும் பாடல், உன்னை தினம் காணும் தேடல். என் இயேசு உன்னில் வாழ்கிறேன், உன் அன்பில் நானும் திளைக்கிறேன். எனது உயிரே, உன்னை எந்நாளும் தொடர்வேனே. உன்னை எண்ணி பாடும் பாடல், உன்னை தினம் காணும் தேடல். எம்மை மீட்க தனது உயிரை ஈந்த எந்த நம்பின் தேவா, உமக்கு ஈடாய் அன்பை செலுத்த உலகில் இல்லை ஏதும் நாதா. தாயாகி என்னில் நீயும் தயவாகி தேற்றுகின்றாய். செய் போல மார்பில் அணைத்து இறையன்பை ஊற்றுகின்றாய். உன் சாயலாய் வாழ்வேனே நான் உன் அன்பில்தான். உன்னை எண்ணி பாடும் பாடல், உன்னை தினம் காணும் தேடல். உன்னை எண்ணி பாடும் பாடல், உன்னை தினம் காணும் தேடல். என்னைப் போல பிறரை காணும் ஒரு நேசம் என்னில் வேண்டும். அன்பு செய்து பகிர்ந்து வாழும் சிறுதாகம் என்றும் வேண்டும். பிறர் கண்ணில் காணும் சோகம் எனதாக்கி அகற்றிடவே, புவி எங்கும் வாழும்
உன் அன்பில்